ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஐ எம் பேக் ஃப்ரம் த யூகே. வீட்டுக்கு வந்தாச்சு. ஐ காட் அ நியூ செட்டப். இட் மைட் நாட் லுக் நியூ பட் இட்ஸ் நியூ. ஸோ we have so many things to cover in this video. First, new setup. Then please kindly do not look at my nails. அவங்க ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்காங்க. ஐ ஹாவ் டு கோ அண்ட் கரெக்ட் தேம். நானே ஏதாவது ஷேப் பண்ணி எதாவது பண்ணலாமான்னு பார்த்தா அது கூட எனக்கு டைம் இல்லை. ஸோ சரி, உடையாமல் இருக்க வரைக்கும் நல்லது அப்படின்ட்டு நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஐ காட் ஓவர்லேஸ் ஒரு 1 month மேலே ஆச்சு. லாஸ்ட் 15 ஜூன் 15 ஜூலை 15 வந்து நான் வந்து பண்ணேன். ஸோ மோர் தென் அ மந்த் நல்லா தான் போயிட்டுருக்கு. இட்ஸ் குட், நைஸ். ஸோ இதை போய் மறுபடியும் ஏதாவது ஃபில் பண்ணலாமா இல்லை ரிமூவ் பண்ணலாமா, ஐ ஹேவன்ட் ஃபிகர்ட் இட் அவுட் yet. பட் கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் யூவாக தான் இருக்கு ஈய அப்படின்ட்டு ரொம்ப வளர்ந்த மாதிரி இருக்கிறதுனால. ஸோ இதை நம்ம கண்டுக்க போகிறது கிடையாதான். அண்ட் தென் டெய்லர் இஸ் கெட்டிங் மேரிட், ஸோ ஐம் ஹாப்பி. அதை பற்றி நம்ம எதுவும் பேச போகிறது கிடையாது. பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு ஷேர் த நியூஸ் வித் யூ கைஸ். So yeah, Taylor Swift is getting married soon. She got engaged recently. And then my hair needs பயங்கரமான fix. My hair, my scalp எல்லாமே. So just random life updates உங்ககிட்ட வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஐ தாட் ஆஃப் டூயிங் அ லுக் வித் நியூ ப்ராடக்ட்ஸ். பட் நோ, நியூ ப்ராடக்ட்ஸ் நான் கலந்து குளறுபடி பண்ண விரும்பலை. ஏன்னா I've got so many new products. யூகேல இருந்தபோது சூப்பர் ட்ரக்கில் தனியாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணேன், பூட்ஸில் தனியாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணேன், அண்ட் செஃபோரில் தனியாக ஒரு பர்ச்சேஸ். ஸோ இதில் தான் மேஜர் பர்ச்சேஸ் நான் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஐ தாட் ஐ செப்பரேட்டாக டூ லைக் அ vlog, ஹால் வீடியோ. நான் வந்து சாப்பிடாமல் இருக்கேன், அதனால பசியில் என் வாய் கொஞ்சம் கொலன்னு பண்ணிகிட்ருக்கு. எனிவேஸ், ஸோ அந்த கடைகளில் வாங்கினது நான் வந்து தனியாக ஒரு ஹால் வீடியோ பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் டுட்டோரியல்ஸில் இன்கார்ப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விலாக்ஸ்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஐ ஸ்டில் நீட் டு ஒர்க் ஆன் தம். இப்போ தான் வந்து செட்டில் ஆகி என்னுடைய பேக்ட்ராப் ஒரு வழியாக கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்பாடா அப்படின்ட்டு என்னுடைய ஃபில்மிங் ஏரியாவை ஒரு டெடிகேட்டட் ஸ்பேஸாக நான் வந்துட்டு எடுத்துட்டேன். ஐ ஆல்வேஸ் லைக் ஹாவ் திஸ். ஒரு டெடிகேட்டட் ஸ்பேஸ் இருந்துருச்சுன்னா எனக்கு வந்து இதை பற்றி நான் வரி பண்ணாமல் கண்டென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் கொஞ்சம் யோசிப்பேன். இங்கே நான் வந்து ஷிஃப்ட் ஆகி ஆஃப்டர் மேரேஜ் ஷிஃப்ட் ஆகி வந்ததுலேருந்து ஐ குடன்ட் லைக் ப்ராப்பர்லி கிண்டிஃபை கண்டென்ட் ஐடியாஸ் ப்ராப்பராக. பிகாஸ் எனக்கு எங்கே உட்காந்து எடுக்கிறது, எப்படி உட்காந்து எடுக்கிறது, எதுவும் அரேஞ்ச் பண்ணாமல் இருக்குது, நீட் பண்ணாமல் இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனால அந்த ஒரு கண்டென்ட் பேசிஸில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னால் வந்து யோசித்து கிளியராக வந்து ஒர்க் பண்ண முடியல. நவ் தட் ஐ காட் மை செட்டப் பேக் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய வீட்டில் என்னுடைய ஸ்டுடியோவில் எடுத்தது மாதிரியே தான் இருக்குது செட்டப். ஸோ ஐ ஸ்டிக் வித் தட். ஐ மிஸ்ட் இட் ஸோ மச். நடுவில் ரீசெண்டாக என்னுடைய ஸ்டுடியோவை ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னுடைய ரூமை பயங்கரமாக மிஸ் பண்ணேன். இப்போ கூட மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இந்த செட்டப் இஸ் லைக் ரிமைனிங் மீ ஓகே திஸ் சம்வாட் கொஞ்சோண்டு ஃபீல்ஸ் லைக் மை ஸ்டுடியோ. ஸோ அது வந்து லைட்டாக அந்த ஒரு குறைய வந்து தீர்த்து வைக்குது. ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட். இது வந்து திடீர்னு வந்து ஸ்பார்க் ஆச்சு. இந்த டிஐஒய் பண்ணி தான் நான் வந்து இது வச்சுருக்கேன் பின்னாடி பேக்ட்ராப். ஸோ ரீசெண்டாக ஐ ஹிட் 500K சப்ஸ்கிரைபர்ஸ் யூகேல இருந்தபோதே. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. பிகாஸ் யார் தான் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு இது மைல் ஸ்டோனாக வச்சு பண்ணுறது. 100K, அதுக்கப்புறம் மில்லியன் வியூஸ், அப்புறம் 500K, 1 million சப்ஸ்கிரைபர்ஸ், இதெல்லாம் வந்து டச் பண்ணுறது. ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கும் இருந்தது. அண்ட் இந்த வருஷமே தொடுவேனா அப்படின்ட்டு இந்த வருஷம் ஆரம்பித்த போது இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. அதே ஞாபகம் பண்ணது என் ஹஸ்பண்ட் தான். நீ தான் வந்து டவுட்ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்த, பட் நீ மேட் இட் அப்படின்ட்டு. ஸோ யா, யூ ஸோ மச். 500K சப்ஸ்கிரைபர்ஸ், இட்ஸ் அ ஹியூஜ் திங். டெஃபினட்டாக இட்ஸ் பின் 8 years நான் வந்து யூடியூப் ஆரம்பித்து. 8ன்னு நம்பராக பார்த்தா அது ரொம்ப பயங்கர பெருசாக இருக்குது. பட் யா, 8 years, 500K ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னும்போது இட் ஃபீல் செம்ம ஹியூஜாக அண்ட் செம்ம கிரேட்ஃபுல்லாக, செம்ம தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அந்த நம்பர்ஸை நினச்சி ஓகே நம்ம இதை தொட்டுட்டோம் அப்படின்னும் போது அப்படியே ஒரு இம்மென்ஸான ஹாப்பினஸ் அப்படியே பொங்கி வழிஞ்சு ஊற்றுது எனக்கு லிட்ரலாக. அந்த 500K தொட்ட டைமில் வந்துட்டு உட்காந்து யோசிச்சது வந்து எங்கேருந்து ஆரம்பித்தோம். எல்லாமே டிஐஒய் விஷயம் தான் பண்ணி வீடியோலையும் டிஐஒய் விஷயம்தான். வீடியோ எடுக்கிற செட்டப் எல்லாமே வந்து டிஐஒய் தான். ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு கேமரா, ஃபோன் கேமரா கூட மொக்கையாக இருக்கும்ன்ட்டு ஒரு ஹேண்டி கேம் வச்சு எடுத்த வீடியோ, ஒரு ஃபேஸ் மாஸ்க் வீடியோ, அது வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து எல்லாரும் தூங்கின அப்புறம் வாய்ஸ் ஓவர் அமைதியாக இருக்கும்போது கொடுக்கணும். ஏன்னா
வேற எந்த ஆப்பும் வந்துட்டு வாய்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கும் வந்திருக்காது. மைக் கிடையாது. Seeing how to make this wonderful face mask that will cure your acne, black spots, and brighten up your skin from within. And honey is such a moisturizing agent and is full of antioxidants. Milk works as a cleanser and helps in shrinking pores. For some people, turmeric can cause irritation on their skin. ஆரம்பத்துல ஹாபியா ஆரம்பிச்ச ஒரு பேஷன் ப்ராஜெக்ட் தான் வந்து மேட் பை மோனா. அது வந்து இங்க வந்து என்னோட ப்ரொஃபஷனா வந்து என்ன உட்கார வச்சிருக்கீங்க. அதெல்லாம் வந்து ஒண்ணொன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்ன்னு நெனச்சம்போது அப்படியே பார்த்துட்டே இருந்தபோது, அப்பா எவ்ளோ பெரிய லாங் ட்ராவல். ஆனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும், எண்ட் பாயிண்ட்டும் நடக்கும்போது இவ்ளோண்டு தான் அப்படின்ற மாரி இருக்கு. பட் ஒண்ணொன்னா ஒரு ஒரு இயர்ல நான் வந்து அப்கிரேட் பண்ணது இந்த டெக்னிக்கல் விஷயங்கள லைக் கேமராவா இருக்கட்டும், ஃபோனா இருக்கட்டும், மைக்கா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், செட்டப்பா இருக்கட்டும், எல்லாமே நான் ஒண்ணொன்னா அப்கிரேட் பண்ணிட்டே வந்தது வந்துலாம் யோசிச்சா, அப்ப ஐவ் கம் அ வெரி லாங் வே அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க் யூ. அப்பைலருந்து இப்போ வரைக்கும் வந்து என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்க பழைய ஓஜி ஃபாலோவர்ஸ் அவங்க யாராவது இருக்கீங்கன்னா, அவங்களுக்கும் தேங்க் யூ. புதுசா வந்திருக்கவங்களுக்கும் தேங்க் யூ. என் மேல ஹோப் வந்து லூஸ் பண்ணாம, கண்டிப்பா வந்து இன்னும் இன்னும் புதுசா நெறைய வந்து பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பூஸ்ட்டும் குடுத்துக்கிட்டு, எதிர்பார்ப்பும் வச்சுக்கிட்டு, என்கிட்ட என் கூட என்னோட சேனலோட இன்னும் ஸ்டிக் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும், புதுசா வந்திருக்கவங்களுக்குமே வந்து வெல்கம். தேங்க் யூ. நன்றி. ஐ டோன்ட் நோ, ஐ அம் ரன்னிங் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் பிகாஸ் I'm so happy on this. I think I've got like enough break. ஒரு நல்ல வெக்கேஷன், ஒரு மந்த் லாங் வெக்கேஷன். அது வந்து ப்ராப்பர் ஃபுல் ஃப்ளெஷ்டான ஒரு 1 மந்த் ஸ்ட்ரெயிட் வெக்கேஷன் மாதிரி கூட கிடையாது. அது வந்து ஒர்க் ப்ளஸ் வெக்கேஷன் இந்த மாதிரி தான் இருந்தது. அதை பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி. அது ஒரு டூரிஸ்ட்டாக நான் போய் யூகேவை பார்த்தேனா அப்படின்னா, அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகல. ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி தான் இருந்தது அது. ஓகே, ஃபாரின்ல போயிட்டு நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஒரு டெய்லி பேசிஸில் வந்து எப்படி இருக்கும், ஒரு ரொட்டீன் எப்படி இருக்கும், ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலுமே ரொட்டீன் எப்படி இருக்கும், அங்கே இருக்க மக்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து அதையும் பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா டூரிசம் மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம்னா, இதுவரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 7 டேஸ் அந்த மாதிரி தான் போயிருக்கேன். அப்போ வந்து என்னன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மெயின் டூரிஸ்டி விஷயங்கள்லாம் வந்து பார்த்துரணும், கவர் பண்ணிடணும் அப்படின்ட்டு பரபரப்பா வந்து ஓடுற மாதிரியான ஒரு ஐட்னரி தான் போட்டு வந்துட்டு இதுவரைக்கும் ட்ராவல் பண்ணது உண்டு. ஸோ இந்த வாட்டி இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் லைக் அ லைஃப் ஸ்டைல் வெக்கேஷன் மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட்டா இருந்தது அது. கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ல இருந்தது. வீக்கெண்ட்ஸ் மட்டும் வந்துட்டு வேற இடங்கள் போய் பார்க்குற மாதிரி இருந்தது. வி வென்ட் டூ ஸ்காட்லாண்ட், லண்டன் அண்ட் லேக் டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் இன்னும் சில குட்டி குட்டி இடங்கள்லாம். அண்ட் நான் வந்து ஒரு சோலோ ட்ரிப் வேற எடுத்தேன். ஐ ஹேவ் விளாக்ட் பட் விளாக் ஸ்டைல் கிடையாது. ஐல் கிவ் யூ லைக் அ வாய்ஸ் ஓவர் விளாக் கைண்ட் ஆஃப் திங். அண்ட் அதுக்கான வீடியோஸும் வந்துட்டு பெண்டிங்ல இருக்கு. அதெல்லாம் டெஃபினட்டா வரும். அண்ட் ஆஸ் ஐ செட், இந்த ஹால் வீடியோஸ்லாமும் வந்துட்டு இருக்கு. இந்த ரூம்ல, இந்த ஸ்டுடியோல, இந்த பேக்கிரவுண்ட் அண்ட் இந்த பர்ட்டிகுலர் ஏரியாவ விட வேற எதுவுமே வந்துட்டு இன்னும் ரெடி ஆவல. என்னோட வேனிட்டி இட்ஸ் ஸ்டில் பழைய கண்டிஷன்லயே ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. ஆக்சுவலா என்னுடைய ஸ்டுடியோல இருந்தபோது கூட இட் வாஸ் லுக்கிங் குட். பட் இந்த டிரான்சிட் பண்ற டைம்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு, அங்க இங்க இடிச்சு, ஒரு மாரி கொஞ்சம் கச்சடாவா இருக்கு. அத வேற நான் யோசிச்சு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி, ஃபர்ஸ்ட்டு வேனிட்டிய சரி பண்ணலாமா? வேனிட்டி கலர் மாத்தலாமா? என்னுடைய ரூம் செட்டப் எப்படி பண்றது? கேமரா செட்டப் எப்படி பண்றது? பேக்ரவுண்ட் செட்டப் என்ன பண்றதுன்ட்டு நடுவுல கொஞ்ச நாள் ரொம்ப அப்படியே லிட்ரலா மைண்ட் டமால் டுமீல்னு இருந்தது. கண்ண மூடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் அப்படியே டேபிள், வேனிட்டின்னு யோசிச்சோனே அப்படியே கச்ச 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 கச்சன்ட்டு ஆயிடும். ஸோ லக்கிலி நேத்து வந்து எனக்கு இந்த பேக்ரவுண்ட் செட் பண்றதுக்கான ஒரு ஐடியா வந்து கிடைச்ச லைக் ஸ்பார்க் ஆயி அது வந்து இங்க செட் ஆயிடுச்சு அப்படின்னதுமே எனக்கு வந்து ஃபைன். இதான் ஃபர்ஸ்ட். இத வச்சு லெட்ஸ் ஜஸ்ட் பிரிங் பேக் அந்த ஒரு சைக்கிள், அந்த ஒரு ரொட்டீன, அந்த ஒரு பேஸ அப்படின்ட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா எனக்கு அப்படியே செம்ம ஹையா இருக்கு. எனர்ஜி செம்ம லோவா இருக்கு. பட் வீடியோ உட்காந்து பேசுறோம், பண்றோம் அப்படின்றது ஹையா இருக்கு. ஆல்சோ என்ன ஃபீல் ஆகுதுன்னா, 500Kக்கு அப்புறம் நான் பண்ற ஃபர்ஸ்ட் வீடியோ, இட் கம்ப்ளீட்டா ஃபீல்ஸ் லைக் ஐ அம் ஸ்டார்ட்டிங் ஆல் ஓவர் அகைன். லைக் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா. ஏன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்டுடியோ செட்டப் கிடையாது. என்கிட்ட இப்போ இருக்கிறது இத்தனை நாள் வச்சிருந்ததுல இப்போ இருக்கிறத வச்சு நான் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பின்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழலாம் அட்டை டப்பாவா இருக்கு. ஐ மேனேஜ் சம்ஹவ் இந்த பேக்ட்ராப் எடுத்துட்டு வரதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தா ஓகே, இட்ஸ் லைக் ஐ அம் ஸ்டார்ட்டிங் ஓவர் அகைன் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ஐ ஹேட் சோ மெனி ஐடியாஸ். புது ஏரியா வரும், புது செட்டப்ல இருக்கு, புதுசா ஸ்டுடியோ ரெடி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் லைஃப் இஸ் லைஃபிங் சோ ஹார்ட். ஸோ இத மட்டும் என்னால டெடிகேட்டடா உட்காந்து பண்ண முடியல.
ஐ தாட் ஓகே ஐ கேன் மேனேஜ், ஐ ஆம் மேனேஜிங் ஓகேவா, பட் இட் இஸ் ஹார்ட். இன்னும் ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் வந்து ஒரு டெய்லி பேசிஸில் வந்து எடுத்துகிட்டு வரல. பட் அதை நான் கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஐ எம் அகேன் டேக்கிங் இட் இன் த பேஸ் தட் ஐ வாண்ட் டு டேக் இட். பட் ஸ்டில் ஆஹா ஓகே இதெல்லாம் இருக்கா. நான் வந்து சரி ஓகே இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சும் போதே நான் வந்து நினச்சேன் ஓகே இன்னைக்கு நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்க போகிறோம், அதை பண்ண போகிறோம், இன்னைக்கு வந்து வீடியோ போட போகிறோம் அப்படின்ட்டு. பிகாஸ் இட்ஸ் அகேன் பீன் லைக் 1 வீக் லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போடுறதுலேருந்து. வாரத்தில் 7 நாளில் 7 நாளும் வீடியோ போடுறது போய் 7 நாளைக்கு ஒரு வீடியோ போடுற நிலமை வந்து எனக்கு வந்துருச்சு. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குமோ, நான் நீ எப்படி வீடியோ போடுவேன் நீனு இப்பார் இப்படி ஆயிடுச்சு. நான் நினச்சாலும் என்னால் வந்து பண்ண முடியல. லைக் இருக்கிற கண்டென்ட்டையும் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்குது அப்படின்றதுனால ஐ ஜஸ்ட் குடண்ட் ஓகேவா. அது எக்ஸ்கியூஸ் மாதிரி இருக்கலாம், பட் ஸ்டில் ஆனால் அது ஒரு தேவைப்படுற ஒரு பிரேக் மாதிரி இருந்தது, இந்த ஒர்க் பிரேக் மாதிரி எனக்கு. ஸோ இட்ஸ் நைஸ், இட்ஸ் குட், ஐ எம் பேக் ஹியர். உட்காந்து என்னுடைய பழைய செட்டப்பில் ஆல்மோஸ்ட் என்னுடைய பழைய செட்டப் மாதிரி ஒரு 70% என் பழைய செட்டப் மாதிரியே இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் தட் த ஸ்பேஸ் இஸ் டிஃப்ரெண்ட், பட் செட்டப் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சேமாக இருக்குது அப்படின்றதுனால இட் ஃபீல்ஸ் ஓகே ஐம் பேக் இன் மை ஸ்டுடியோ அப்படின்ட்டு. நான் எந்த அளவுக்கு யோசிச்சேன்னா, லாஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்கு ஸ்டுடியோவில் ஏரியாவில் போய் பார்த்தம்போது நான் பேசாமல் எல்லாத்தையும் இங்கேயே திருப்பி ஷிஃப்ட் பண்ணிடலாமான்ட்டு நான் எனக்கு யோசிக்கிற அளவுக்கு எனக்கு வந்துட்டு போச்சு. அந்தளவுக்கு ஐ பேட்லி மிஸ்ட் மை ஸ்பேஸ். பட் வி ஆர் ஹியர் அண்ட் ஐ எம் ஹோப்பிங் தட் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோஸ் போகிறோம் அப்படின்ட்டு. அகேன் ஐம் நாட் ப்ராமிஸ் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா ஐ டோன்ட் நோ, லைஃப் இஸ் லைஃபிங் சீரியஸாகவே. பட் ஐ எம் கோயிங் டு ட்ரை மை பெஸ்ட். தட்ஸ் இட். ஒரு சின்ன அப்டேட் வீடியோ மாதிரி தான் வந்து இது உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச் 500K ஃபாலோவர்ஸை வந்துட்டு என் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணதுக்கு. எனக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்லேயும் வந்துட்டு மெசேஜஸ் வந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ 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 மச். அண்ட் யா தட்ஸ் த செட்டப் அப்டேட். we are set, all set. இப்போ ஐ ஹாவ் டு ஜஸ்ட் பி கன்சிஸ்டன்ட், யூனோ வீடியோஸ் கொடுக்கறது, போஸ்ட் பண்ணுறது, எடுக்கிறது எல்லாத்துலேயும். ஐ எம் ஹோப்பிங் ஐ வில் டூ தேட். ப்ரே பண்ணிக்கிறேன், உங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன், எனக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. யா தட்ஸ் தட். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். யா இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். My life was great till you added color.